ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக் எபிசோட் 7 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஏன் இவ்வளோ பெரிய கேப் எடுத்தேன் அப்படின்னா, டெஸ்ட்டு காலேஜ் எக்ஸாம்னால தான் இவ்வளோ கேப் எடுத்தேன். அதனால தான் நம்ம வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல்ட்டு நம்ம வீடியோ போடுவோம் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சரி, நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த எபிசோட் 7 எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு மேக்ஸாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனிமேஷனுக்கு வந்துடுறேன். 6 எபிசோடு வந்தது. இதோட சேர்த்து 7வது எபிசோட். 7 எபிசோடில் 6 எபிசோடோட ஆனிமேஷன் கேவலமாக இருந்தது. இந்த எபிசோட்லேயும் ஆனிமேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஆனிமேஷனில் பிஎன்ஜி இது அவ்வளோவா தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, இதில் இட்டோஷி சாய் ஒரு கோல் அடிப்பான், நாகி கோல் அடிப்பான். நான் கடைசியாக வரேன். இவனுங்களாம் கோல் அடிக்கும் போது பால் சுற்றிக்கிட்டே போகிறதா இருக்கட்டும், இவனுங்க காலை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் பக்காவாக இருந்தது. மிச்சம் 6 எபிசோட்லையுமே அப்படி இல்லை. ஓடுறதா இப்படி ஓடுவானுங்க. அதெல்லாம் பார்க்குறது இப்படி கை நீட்டுவானுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சத்தியமாக செம்ம கேவலமாக இருந்தது 6 எபிசோட். பட் இதில் அப்படி இல்லை. ஏன் தெரியல. U20 மேட்சுக்காக அவனுங்க சேமிச்சு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த எபிசோடில் என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, U20 ஜப்பானோட டிஃபெண்டர்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. மொத்தமாக 4 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. அதில் போன எபிசோடு கடைசியில் ஒலிவர் ஐக்யூ இதை காமிச்சிருப்பாங்க. ஹைக்யூவில் ஐக்யூ உங்களுக்கு இது பண்ணி தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஐக்யூ நான் ஐக்யூன்னு சொல்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஐக்யூ ஒரு பாம்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு அதில் ஒரே ஒரு இதாக பிடிக்கல. பாம்பு ஏன் ரெட் கலரில் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏன் ரெட் கலர் வந்து இல்லை புரியலையே. பச்சை கலரில் கொடுத்ததாவது ஓகே ஃபைன். இல்லை ரெட் கலர் பச்சை கலர் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு கலர் இல்லையா, எதுக்கு ரெட் கலரில் பாம்பு வந்தது அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா சத்தியமாக அந்த ரெட் கலர் பாம்பு நல்லாவே இல்லை ஐக்கோக்கு. ஏன்னா இந்த சைடு ஒரு பச்சை கலர் முடி வச்சிருவான், இந்த சைடு ப்ளூவோ இன்னொரு முடி வச்சிருவான். ரெட்டாக ப்ளூவான்னு தெரியல. அதில் ரெட் கலர் பாம்பு வந்ததெல்லாம் சுத்தமாக கேவலமாக இருந்தது. பச்சை கலர் பாம்பு வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் ரெட் கலர்ன்றது நல்லா இல்லை அந்த இடத்துல. சரி, ஐக்யூ தான் கேப்டனு. அவன் டிஃபெண்டர் பக்காவாக பண்ணுறான். மிச்சம் 3 டிஃபெண்டர்ஸு. அதில் ஒயிட் கலர் மூடி வச்சுன்னு ஒருத்தர் வருவான். அவன் என்னடானா யூகிமியா கிட்ட போயிடுவான். யூகிமியாவுக்கும் அவனுக்கும் நடக்கும் சண்டை. இந்த சண்டையில் ஃபுட்பாலில் சண்டை நடக்கும். யூகிமியா எவ்வளோ பெரிய ட்ரிப்ளரு, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான்றது தெரியும். அவனோட ஸ்பீடை தாண்டிக்கிட்டு போகிறான் இன்னொரு டிஃபெண்டரு. அதுதான் இந்த ஒயிட் கலர் முடிச்சுன்னா பேர்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல காமிச்சாங்க, பேர் படிக்கிறதுலாம் டைம் இல்லை. நான் எபிசோடை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் இப்படி வருவான். யார் எனக்கு அது பார்க்கும்போது சத்தியமாக சிரிப்பு தான் வந்து, யாரா இவன் இப்படி வரான். அவன் ஓட்டையா 8 கிட்ட போயிடுவான். நிஞ்சா கிட்ட போயிடுவான். அவன் நிஞ்சா கிட்டே போகும்போது அவன் நிஞ்சா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒட்டையா அப்படின்னு போய்கிட்டே இருப்பான். இவன் நீ எப்படி அப்படி போ, நானும் அப்படி வரேன். இவன் என்னடானா இவன் போகிற இடத்துக்குலாம் வந்துருக்கான். ஸோ ஒட்டையா 8 அவன் காலி, இங்கே யூகிமியா அவன் காலி. 2 பேர்னாலையும் அங்கே எதுவுமே பண்ண முடியாது அந்த 2 பேர்னால. நெக்ஸ்ட்டு நாகி சேஷிரோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். நாகி சேஷிரோ கிட்ட பால் வரும். இந்த இடத்துல பால் வரும்போது இன்னொருத்தர் இருப்பான். இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒன் பீஸில் ரா ப்ளூச்சி தெரியுமா, ரா ப்ளூச்சி பின்னாடிலாம் முடி விட்டுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அதான் லா ப்ளூச்சி இருப்பான்ல, அவனை மாதிரியே இருப்பான். இவன் கொஞ்சம் குண்டாக இருப்பான். ப்ரெஸ் பண்ணும்போது நாகி ப்ரெஸ்ஸு அவ்வளோ தள்ளுவான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது நாகினால். பால் அவன் கிட்டே இருக்கான். அவனால் பாலையும் அவுத்த முடியாது. அவன் அவ்வளோ ப்ரெஸ் பண்ண அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் போல் அவனுக்கு. ஸோ இந்த 4 டிஃபெண்டர்ஸோட இதுதான் பவர். 4 டிஃபெண்டர்ஸோட பவர் இதுதான். அந்த டைமில் நாகி கிட்ட பால் இருக்கும். ஐக்கு டப்புன்னு அந்த பாலை வாங்கிட்டு இட்டோஷி சாய் கிட்ட கொடுத்துருவான். சாய் அதான் சான்ஸ்ன்னு ஸ்ட்ரைட்டாக கோல் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கார்னர் இருந்து ஒரு கோல் அடிப்பான். அதோட அனிமேஷன் பக்கா டாப் நாச்சு. 10க்கு 10 கொடுத்துருவேன். அந்தோட கோல் அடிச்சதுக்கப்புறமா பால் பார்ப்பானுங்க இசாய்க்கும் இன்னும். அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக சாய் தான் கற்றுவானுங்க. தவிர மிச்சம் யாரையும் இவனுக்கு பேர் சொல்லி கற்றவே மாட்டாங்க. அவனுங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும் இசாக்கிக்கலாம். அது மாதிரி இன்னும் இப்போ பாலை மட்டும் என்கிட்ட கூட அந்த கத்துற கிரவுண்டே இப்போ நான் இது பண்ணி காட்டுறேன்னு இட்டோஷி 2 கிட்ட பால் இருக்கும். அவனுக்கு பாஸ் பண்ணிட்டு போவானுங்க. போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த மிடில் இருப்பானுங்களா, அவனுக்கு பாலை பிடிங்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பால் யூகிமியா கிட்ட போயிடும். யூகிமியா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக பாச்சிரா கிட்ட வரும். பாச்சிரா ரின்னு கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பாச்சிரா ஸ்ட்ரெயிட்டாக ரின்னு கிட்ட கொடுத்துருவா. ரின்னு ஸ்ட்ரெயிட்டாக பால் எடுத்துகிட்டு இட்டோஷி சாய் கார்னர் அடித்தான் பார்த்தீங்களா, அதே மாதிரி கார்னர் கிட்ட போயிட்டு நின்றுட்டு அதே ஷாட் அடிப்பான். பட் கோல் போகாது அந்த டைமில். பால் அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்துருக்கோம். யூகிமியா கிட்ட போவோம். யூகிமியா கோல் அடிப்பான். ஐக்கியம் தடுத்துருவான். அதுக்கப்புறம் ஒட்டோயா கிட்ட போவோம். ஒட்டோயா அடிப்பான். அந்த நாகி ஒருத்தன் புஷ்வான் பார்த்தீங்களா, அவன் தடுத்துருவான். அதுக்கப்புறம் பால் மேலே இருக்கும். நாகி அப்படியே பார்ப்பான். ஓகே, இதுதான் என்னோட சான்ஸ் சொல்லிட்டு பால் அவன் கால் கிட்ட வரும். காலிலே அப்படியே அந்த பாலை நிறுத்திட்டு கீழே அதை கால் இங்கே இருக்குது அப்படின்னா காலை பின்னாடி தட்டு பால் அப்படியே கீழே தட்டி அவன் அப்படியே ஒரு U10 அடித்து ஒரு கிக்கோ நடிப்பான். நான் இதுக்கெலாம் 10க்கு 100 கொடுப்பேன். இதோட அனிமேஷனாக இருக்கட்டும், இதோட சீனாக இருக்கட்டும். நாகி சேஷிரோனா அங்கே ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பான். அஜிமே மாஸ்டர் நிப்பான் வத்தாஷினோ ஒரேவா நாகி சேஷிரோன்னுவான்.
அந்த டைலாக்கு சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதான் ஜப்பானில் விளையாடுறாங்களே, ஹாய் ஜப்பான், நான் தான் நாகி சேஷிரோம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த கோல் ஒன்று அடிப்பான். அந்த கோல்லாம் சரியாக இருக்கும் அந்த சீனு. நான் இந்த எபிசோடு கடைசியில் எல்லாத்துலேயுமே நான் சொன்னது தான், போன ரிவ்யூவில் சொன்னது தான். இதோட ரிவ்யூ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10க்குனா நான் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் 10க்கு ஒரு 8.5 9 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாகி சேஷிரோக்கு தான். ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் கேரக்டராக கண்டிப்பாக யாரோட ஹேட்டர் கேரக்டர் நாகி சேஷிரோ இருக்கவே மாட்டான். எல்லாரோட ஃபேவரட் கேரக்டராகவே இருப்பான் நாகி சேஷிரோ. அவனோட கோல் வந்து இதில் வந்து டாப் நச்சாக இருக்கும். ஏன்னா இதோட பேர், இந்த எபிசோடோட பேர் வந்து இட்டோஷி சாய் தான். பட் இட்டோஷி சாயே இல்லை. இதோட நான் 55வது வாட்டி பார்க்குறேன் இந்த நாகியோட கோலை. ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன், எவனுமே இட்டோஷி சாயை எடுத்ததே போடல. எல்லாம் நாகி சேஷிரோ நாகி சேஷிரோ நாகி சேஷிரோ. ஒரு 50 ரீல்ஸ் ஆச்சு நான் நாகி சேஷிரோட கோலை பார்த்துருப்பேன். செம்ம கோல் அது. ஆனால் அவன் அடித்தது டாப் நாச்சான கோல். ஏன்னா அவன் தட்டி பின்னாடி திரும்பி ஒரு கிக்கும் ஒன்று விடுவான். அதுவும் அந்த டைலாக் தான், அவன் சொல்லும் போது அந்த டைலாக் தான் சரியான டைலாக் அது. அதான் நான் இந்த அவனோட நாகி சேஷிரோ, இந்த இட்டோஷி சாயெலாம் இல்லை, சாயெலாம் இங்கே மேட்ரிக்கே நான் வரல. அந்த நாகி சேஷிரோக்காகவே நான் 10க்கு 8.5 நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இதோடய இந்த ரிவ்யூவை முடிக்கிறோம். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற இடத்துல நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிவ்யூவை நான் நல்லா பண்ணேனா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பண்ணேன், பட் ரிவ்யூன்றது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வாட்டி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சரி, டாட்டா பாய். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைமே வித் மீ.